இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஆண்டுதோறும் வந்து ஐஎஸ்க்காக நான் வந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழு அமைச்சு செயல்பட்டு வந்திருந்தது. என்ஐஏயோட புலன் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவை கார் குண்டுவெடிப்பு. இந்த கோவை கார் குண்டுவெடிப்பில் வந்து நீங்கள் வந்து ஜமேஷா மொபின் தான் நம்ம வந்து எல்லாரும் பண்ணோம். அவன் வந்து தற்கொலை படைத்த இது தொடர்பாக வந்து அவனோட சேர்ந்த கூட்டாளிகள் ஒரு 18 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த 18 பேரில் கைது செய்யப்படும். இந்த 18 பேரும் இந்த தேசிய புலனாய்வு முகமை, அதாவது என்ஐஏ வந்து இது வந்து விசாரிக்கப்படும் போது தான் பல்வேறு விதமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அபு ஹாசிம் அலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவரை விசாரிக்கப்படுறாங்க. அவர் விசாரிக்கப்படும் போது அவன் அதிர்ச்சிகரமாக பல்வேறு விஷயங்கள் சொல்கிறார். இந்த இந்த விஷயங்களுக்காவது இந்த குண்டுவெடிப்பு பின்னாடி மூளையா செயல்பட்டது யார், எப்படி செயல்படுறோம், இந்த விஷயத்தையெல்லாம் அவர் சொல்கிறார். என்ன காரணம், யார் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா 2019 இலங்கையில் ஈஸ்டர் அன்னைக்கு குண்டு வெடிக்குது. அந்த குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்டது வந்து சஹரான் ஹாசிம்ன்றவர். அவர் தலைமையில் தான் நாங்கள் வந்து இயங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இவர் எங்களுக்கு வந்து பல்வேறு இடங்களில் வந்து எங்களுக்கு பயிற்சி சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு வந்து சென்னை மண்ணடியில் ஒரு இடத்துலையும், கோயம்புத்தூர்ல இடத்துலையும் எங்களுக்கு ஆயுத பயிற்சிகள் கொடுத்தார். ரெண்டாவது வந்து ஈரோடு சத்தியமங்கலம் காட்டிலையும் எங்களுக்கு வந்து ஆயுத பயிற்சி, வெடிகுண்டி தயாரித்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து இந்த சஹரான் ஹாசிம் தான் எங்களுக்கு சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய சில சங்கேத வார்த்தைகள், மொழிகள் எப்படி இது நம்ம தொடர்பு கொள்ளணும், இதுதான் நாங்கள் வந்து அவருக்கு பயிற்சி பெற்றுருக்கோம். இதுக்கு வந்து இதை பயிற்சி பெறுவதற்காக நாங்கள் வந்து கேரளா, தமிழகத்தை பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி கூடங்கள், அரபிக் கல்லூரிகள், இந்த கல்லூரியெல்லாம் வந்து நாங்கள் வந்து இது வந்து பயிற்சி களமாக நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. தொடர்ந்து கொடுத்து வரும்போது இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். வந்து ஒரு அதிர்ச்சியாக சொன்னால், எங்களோட இலக்கம் வந்து ஆண்டுக்கு ஒரு 1000 பேர் வந்து ஐஎஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பல்வேறு நபர்களை வந்து மூளை சிலை செய்வோம். அப்படி மூளை செயல் செய்த நபர்கள் சில பேர் வந்து வந்து வேற வேறு அமைப்புக்கு சென்றிருப்பாங்க. அவர்களையும் நாங்கள் எங்களுடைய எதிரி பட்டியலில் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது போன்ற விஷயங்கள் தமிழகத்தில் நடந்து வருகின்றன என்பதை தான் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். இந்த ஜஹ்ரான் ஹாஷ்மி விஷயம் வந்த பொழுது, ஜஹ்ரான் ஹாஷ்மி ஸ்ரீலங்காவில் உள்ள ஈஸ்டர் பாம் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கான தொடர்பு தமிழகத்தில் இருக்கிறது என்று அப்பொழுதே கூட நம்ம வந்து உளவுத்துறையால் சொல்லப்பட்டது. இந்த விஷயங்களை பற்றி நாம் ஏற்கனவே ஸ்ரீ டிவியில் பேசியிருந்தோம். எப்படி ஸ்ரீலங்காவுக்கும் தமிழகத்திற்கும் இடையில இந்த நெட்வொர்க் இன்று பலப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை குறித்து. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான், ஜஹ்ரான் ஹாஷ்மி அப்படிங்கிறவர், ஜஹ்ரான் ஹாஷ்மிக்கு கீழே தான் ஜமேஷா மொபின் இருந்தாரு, ஜமேஷா மொபினோட நாங்கள் எல்லாரும் இருந்தோம் அப்படின்னு இன்னைக்கு இந்த பயங்கரவாத கூட்டத்தை சேர்ந்த இந்த குழுவினர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லும் பொழுது அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டுதோறும் 1000 பேரை நாங்கள் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு நாங்கள் அனுப்ப போகிறோம். இது அவங்களோட அனுப்புவதற்கான முயற்சி. அதற்கான இலக்கு நாங்கள் வைத்து வேலை செய்தோம். அந்த இலக்குல வந்து நாங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செய்தோம். இது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம். அப்போ அவங்க தீவிரமாக வேலை செய்தோம் அப்படின்னா எத்தனை பேரை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள்? இன்னொன்னு சொல்லப்போனா, இவங்க உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டுதோறும் 1000 பேர்னா நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆச்சுன்ட்டு. அப்ப இவ்வளோ 1000 பேரையும் இவங்க வந்து சிரியாவுக்கு அனுப்ப போவதில்லை. அப்ப எத்தனை பேர் இங்க லோக்கல்ல இருக்க போறாங்க, இங்க தங்கி இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட போறாங்க? அப்ப இது எவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்திலும் சரி. இன்னொன்று, எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பினுடைய நெட்வொர்க் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் ஒரு தடவையும் நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது எந்த அமைப்பாக இருந்தாலும் அதனுடைய நெட்வொர்க்கு, அதனுடைய ஒரு கிளை, அதனுடைய ஒரு ஆளாவது இங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அதே தான் நடந்திருக்கு. ஏற்கனவே பிஎஃப்ஐ, அதாவது தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு, அப்போ அந்த அமைப்பும் கூட இதே போன்றதான் பயிற்சி கூடங்களை நடத்தினார்கள். ராமநாதபுரம், பெரியப்பட்டினத்தில் நடத்தினாங்க. ஒரு தடவை இல்லை 2 தடவை இந்த மாதிரி கேம்ப் நடத்தினாங்க. இதே தான் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த கேம்ப்ல கூட வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் வந்து பயின்றார்கள். ஆனால் அது என்ன சொன்னாங்க, அப்போ இது வந்து நாங்கள் வந்து ஒரு உடற்பயிற்சிகளை தான் மேற்கொண்டோம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை மூடினார்கள். இப்போ அந்த சமயத்தில் வந்து அங்கே காவல்துறையினர் வந்து கைது செய்ய வரும் பொழுது அங்கே துருக்கர்கள் ஒரு கூட்டமாக கூடி அந்த இதை முற்றுகையிட்டதுனால இந்த பெரிய அளவில் எதுவும் வழக்கு போடாமல் அதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு தெரியாது, அப்படியே அது மூடப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஜமேஷா மொபினுடைய ஆட்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குமூலம் என்ன, நாங்கள் உடற்பயிற்சி கூடங்கள்
தான் போய் நாங்கள் ஆயுத பயிற்சி பெற்றோம். இதே தகவல் தான் பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட அந்த அமைப்பு அதனுடைய ஆட்களை எல்லாம் பிடிச்சு இதே போல் வந்து சார்ஜ் ஷீட் போடும் பொழுது இதே போன்ற விஷயங்களை எல்லாம் அன்னைக்கு ஏன் இதை தடை செய்கிறோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விளக்கம் வரும்போது அந்த விளக்கத்தில் இதே விஷயங்கள் எல்லாம் வந்தது. அதே போல் இதே பிஎஃப்ஐ அமைப்பு ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆட்களை அனுப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல தௌஹீத் அமைப்புகள் போஸ்டர் ஓட்டின. அப்போ தௌஹீத் ஜமாத் போஸ்டர் ஓட்டியது, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போஸ்டர் ஓட்டியது. ஆனால் இன்னொரு விஷயம், எந்த தௌஹீத் ஜமாத் அமைப்புகள்லாம் இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டித்தோ பிஎஃப்ஐக்கு எதிராக, இந்த ஜக்ரான் ஹாஷ்மிக்கு இதே தௌஹீத் அமைப்புகளோட தொடர்பு இருக்கு அப்படிங்கக்கூடிய செய்தியும் அந்த சமயத்தில் வந்ததை பார்க்கிறோம். அப்போ ஒரு அமைப்பை நீங்கள் தடை செய்யும் பொழுது அந்த அமைப்பு இன்னொரு அமைப்பு எப்படி உருவெடுக்குதுன்னு பாருங்க. இங்கேருந்து அங்கே ஊடுருவது, அங்கேருந்து இப்போ ஹெச்யூடியை பற்றி நம்ம தான் அதிகம், அதாவது ஹிஜ்புத் தஹீர் அதை பற்றி நம்ம ஸ்ரீ டிவியில் அதிக அளவில் அந்த பிரச்சனை வந்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம அதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணவர்களிடையே இப்போ இன்னைக்கு அந்த அமைப்பை தடை செய்திருக்கிறார்கள். அது எவ்வளோ ஆபத்தான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அமைப்பு பிஎஃப்ஐ அமைப்பு இது ஒரு தனி ஒரு குரூப், லோன் அட்டாக் அந்த மாதிரி ஒரு குரூப்பு. இப்போ எவ்வளவு அமைப்புகள் இது நீங்கள் இது தடை செஞ்சீங்கன்னா அடுத்த அமைப்புக்கு போயிடுவாங்க. இப்போ இன்னைக்கு பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட பொழுது நடந்த பல வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவங்களுடைய அந்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கக்கூடிய போலீஸினுடைய பேர் லிஸ்ட்டில் இருக்கிறது எஸ்டிபிஐ அமைப்பு. அப்போ பிஎஃப்ஐ அமைப்புக்கு எஸ்டிபிஐ அமைப்புக்கும் என்ன தொடர்பு? அப்போ பிஎஃப்ஐயில் இருக்கிறவங்களே இப்போ எஸ்டிபிஐக்கு போய்விட்டார்களா? அதை யார் விசாரிப்பார்கள்? கேள்வி வருது இல்லை. ஏன்னா இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவன் சொல்கிறான், நாங்கள் 1000 பேரை நாங்கள் உருவாக்குவதற்காக இலக்கு வைத்திருந்தோம். அப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் இவங்க உருவாக்கியிருக்காங்க? அந்த உருவாக்கியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் இப்போ அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை. அப்போ இந்த நீங்கள் ஏதோ ஒரு அமைப்பை தடை செய்வதனால மட்டுமே இந்த பிரச்சனைக்கு முடிவு வருதா என்றால் முடிவு வரவில்லை. காரணம் என்ன? அதை தான் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நிகழ்ச்சியிலையும் கூட நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த ரேடிகலைசேஷன் தான் இதுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த ரேடிகலைசேஷனை நீங்கள் போக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு வந்து அந்த அவர்களுடைய மத புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இது ரேடிகலைசேஷனை தூண்டுவதாக இருக்கிறது. இது நம்ம சொல்ல ரிஸ்வியே சொல்லியிருக்கார். அதனால் அதை நீக்கணும் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொன்ன கோரிக்கை தான். அப்போ இந்த ரேடிகலைசேஷனை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தாத வரை இந்த மாதிரி அமைப்புகளை தடை செய்வதனால எந்த பிரயோஜனமும் இருக்க போவதில்லை என்பதை தான் நாம் மீண்டும் மீண்டும் இங்கே சொல்லிட்டு இருக்கோம். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு வந்து என்ஐஏ வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து தொடர்ந்து கண்டுபிடித்து வருகின்றன. ஆனால் இப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ 1000 பேரை இலக்கு வச்சுன்னு இவங்க வேலை பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை இப்போ மாற்றினாங்க? எந்தெந்த ஊரில் இவர்கள் மூளை செலவு செய்யப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இங்கே இருக்கக்கூடிய உடற்பயிற்சி கூடங்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணணும். நீங்கள் தீவிரமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், சிலம்பம், கராத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக அளவில் இன்னைக்கு துணுக்கர்கள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இன்னொன்று இந்த பிஇடி வாத்தியார், உடற்பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள், அதுலேயும் அவர்கள் அதிக அளவில் நீங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரியான பயிற்சி கூடங்களில் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டார்களா? நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஹெச்யூடியில் பார்க்கும் பொழுது, ஹிஜ்புத் பார்க்கும்போது மிகப்பெரிய சர்ஜன், ப்ரொஃபஸர், கெமிக்கல் இன்ஜினியர் இவர்கள் எல்லாம் தான் மூளைச்சலவை செய்யப்பட்டு மதமாற்றப்பட்டார்கள். அவங்கெல்லாம் ஐஎஸ்ஐஎஸ்ஐக்காகவோ இல்லை இந்த பயங்கரவாதத்திற்காகவோ வேலை செய்வதற்காக மாற்றப்பட்டார்கள்ங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்கள் இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டார்களா? தெரியாது. ஏன்னா இவங்க இலக்கு வச்சு வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த அரபிக் கல்லூரிகள் எல்லாம் பயன்படுத்தினோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ இதே கோவை அரபிக் கல்லூரியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை விசாரிக்கக்கூடிய சமயத்தில் ஜவாஹிருல்லா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டதுனால நீங்கள் காலேஜே நீங்கள் வந்து இது பண்ணுறது சரியில்லை அப்படின்னெல்லாம் அப்போ அவர் பேசினார். அப்போ இவ்வளோ சம்பவங்கள் தொடர்ந்து அரபிக் கல்லூரியை பற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ
இவர் இதற்கு என்ன பேச போகிறார்? அப்போ இதற்கு இவர் வந்து உடந்தையாக இருக்கிறாரா இந்த பயங்கரவாத விஷயங்களுக்கு அப்படிங்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு எழுகிறது அல்லவா? ஏன்னா இவருடைய பின்புலமும் அப்படி, நம்ம ஏற்கனவே அதையும் சொல்லியிருக்கோம். இவர் எங்கிருந்து வந்தார், சிமியிலிருந்து வந்தார், அதுக்கப்புறம் என்னென்ன அமைப்புகள் தொடங்கப்பட்டன, எந்தெந்த அமைப்புகளோடு இவருக்கு எப்படிப்பட்ட தொடர்புகள் இருந்தன, இன்னும் சொல்லப்போனால் பிரின்ஸ்டன் கல்லூரி. அப்போ அந்த பிரின்ஸ்டன் காலேஜ், இந்த பிரின்ஸ்டன் காலேஜை வந்து உருவாக காரணமாக இருந்தவர் பிலால் பிலிப்ஸ். இந்த பிலால் பிலிப்ஸ்ங்கிற மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி. இந்த பிலால் பிலிப்ஸை பல நாடுகள் வந்து அவர்கள் நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்திருக்கிறார்கள். அப்போ அவனுடைய மூளையில் உதித்து உருவான ஒரு விஷயம்தான் பிரின்ஸ்டன் காலேஜ். அப்போ அந்த பிரின்ஸ்டன் காலேஜில் ஜவாஹிருல்லா ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறார். அப்போ எல்லா நெட்வொர்க்கும் நீங்கள் அப்படியே வச்சு பாருங்க. இந்த அளவுக்கு தமிழகத்தில் இந்த விஷயங்கள் புறையோடி போயிருக்கின்றன. அப்போ ஏதோ ஒரு 1000 பேரை, ஏதோ ஒரு இப்போ நீங்கள் ஒரு 10-2 பேரை இப்போ நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதற்கான நெட்வொர்க்குகளை கண்டுபிடிக்காதவரை இதை நீங்கள் வந்து வேரோடு இதை நீங்கள் அழிக்க முடியாது. இந்த பயங்கரவாதத்தை எத்தனை இடங்களில் இப்போ இவர்கள் பரவி இருக்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே ISIS-னுடைய மேகசின் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு என்ன, வாய்ஸ் ஆஃப் கொரசான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, கோவில்கள், இந்து கோவில்களை குறிவைத்து இந்த மாதிரி பல லோன் அட்டாக் அதிலே நான் பண்ணணும், இதெல்லாம் வந்து அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே மேட்ச் பண்ணி தான் இன்னைக்கு வந்து நம்ம கோட்டை ஈஸ்வரன் கோவில், அதாவது கோயம்புத்தூரில் நடக்க இருந்த அந்த சம்பவம் அவங்களே சொல்கிறாங்க அது தோல்வியில் முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எந்தெந்த பயிற்சி கூடங்கள் இதில் இவர்களுக்கு சாதகமாக ஈடுபட்டன, அப்போ அதையெல்லாம் கண்டறிந்து எந்தெந்த ஆசிரியர்கள் இதற்காக உதவி செய்தார்கள் அவர்களும் கண்காணிக்கப்பட வேண்டும், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அந்த பயிற்சி கூடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போல் தொடர்ந்து அரபிக் கல்லூரிகளை பற்றிய செய்திகள் இது மாதிரி வர்றதுனால அரபிக் கல்லூரிகள் அனைத்தும் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த அரபிக் கல்லூரிகள் இதற்காக ஈடுபட்டன, இந்த விஷயங்கள்ல இவங்களோட எந்தெந்த லிங்க் இருந்ததுன்னு பார்த்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய தமிழக அரசு இதையெல்லாம் செய்யுமா தெரியாது. ஆனால் NIA தொடர்ந்து தமிழகத்தில் வந்து நடந்து வரக்கூடிய பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து பிடித்து வருவது நமக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் கூட இந்த நடவடிக்கை பத்தாது, இன்னும் தீவிரமாக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்று மத்திய அரசும் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு கொண்டு வருவதை பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்த பயங்கரவாதம் ஒழித்து விடுவார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, இந்த பயங்கரவாதத்து மேல் ஒரு நடவடிக்கை என்பது கண்டிப்பாக இருக்கும், நிச்சயம் இருக்கும் என்ற கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது. அதே நேரத்தில் எப்படி வந்து பேஸ் மூவ்மெண்ட்டை வந்து ஆரம்பத்தில் ரொம்ப தீவிரமாக கண்காணித்து பண்ணாங்க, ஆனால் அதனுடைய முழு நெட்வொர்க்கையும் கண்டுபிடித்தார்களா என்பது கேள்விக்குறிதான். அதுபோல் இதுலேயும் விட்டுவிடக்கூடாது, முழுமையாக அதனுடைய கடைசி நபர் வரை கண்டுபிடித்து இந்த பயங்கரவாதத்தை வேரோடும் மண்ணோடும் அழிப்பதற்கு ஆவண NIA செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.